நான் வந்து சிறுபயிரை வேக வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இது தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் சிறுபயிரை வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். நீங்கள் வந்து குக்கரில் வேக வைக்கணும்னா சும்மா இப்படியே வச்சு வேக வச்சிடலாம். நம்ம மூடி வச்சு வேக வச்சோம்னா அது குழஞ்சிரும். குழஞ்சா நல்லா இருக்காது. நான் அதனால் இப்படியே வச்சு ஒரு நார்மலாக சாதாரணமாக ஒரு தட்டத்தை வச்சு மூடி வச்சுருவேன். வச்சு சிம்மில் வச்சுருவேன். வச்சு இது வெந்து வரட்டும். நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு அப்படி குக்கரில் வச்சேன்னா ஒரு விசில் வச்சு எடுத்துருங்க. குழையாமல் இப்படி இருக்கணும் பாருங்கள். இப்படி இருக்கணும், உதிரியாக இருக்கணும். இப்போ புட்டுக்கு மாவு வெறிவிடலாம். இது நான் வந்து வீட்டில் திரிச்சது தான். தேவையான அளவு எடுத்துக்கலாம். புட்டுக்கு மாவு வெறிவிடலான்ட்டு சொன்னோம்ல. நான் ஒரு 2 பேருக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு சிறுபயிரில் உப்பு போட்டிருப்போம். அதுக்கப்புறம் பப்படம் அதுலேயும் உப்பு இருக்கும். அதனால எல்லாம் கொஞ்சம் பார்த்து போட்டுக்காங்க. 1 ஸ்பூன் சுகர் போடுறேன். நான் அந்த கிராம்பு போட்டு வச்சுருந்தேன், எறும்பு வராமல் இருக்குதுக்காக வேண்டி அது விழுந்துருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் நம்ம தண்ணி அப்படி தெளித்து வச்சுக்கலாம். தெளித்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம புட்டுக்கு பிசைஞ்சோன்னா கட்டி இல்லாமல் வரும். இது இப்படியே இருக்கட்டும். இது ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருந்த பிறகு நான் உங்களுக்கு வெறுன பிறகு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எப்படி உதிரியாக வந்துட்டு பாருங்கள். நம்ம தண்ணி தெளித்து இப்படி வெறுவதுங்காட்டியும் தண்ணி முதையே தெளித்து ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சிட்டோன்னா இப்படி உதிரியாட்டு வந்துடும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ சிரட்டை புட்டு தான் வைக்க போகிறேன். தேவையான அளவு நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ மாவு, தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படி மூடி வச்சிடலாம். இதில் இப்போ ஆவி வருது. நல்ல கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இதில் இந்த ஹோலில் பார்த்து கரெக்டாக போட்டுடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துலலாம் வெந்துடும். பாருங்க ஆவி வருது. நான் இப்போ புட்டு எடுத்துருக்கேன்.